பத்தி பேசினா அள வச்சு பர்சனலா போனா அந்த இடத்துல நான் மாறிடுவேன். நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போங்க, பர்சன் மேல காமிங்க. அவனை தாண்டி அவன் இந்த கேம்ல என்ன பண்ணாங்கங்கறத வச்சு விளையாடுறாங்க. பிக் பாஸ்ல டெவில்ஸ் உலகத்துக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்திருக்கு. என்னன்னா அந்த 9 டெவில்ஸும் ஃபர்ஸ்ட் உடையக்கூடிய ஒரு 3 ஏஞ்சல்ஸை வந்து செலக்ட் பண்ணி சொல்லணும். அந்த 3 ஏஞ்சல்ஸ் யாருன்னு பார்த்தா அன்ஷிதா, சத்யா, ஜெஃப்ரி, இந்த 3 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 9 டெவில்ஸ் உலகம். இந்த 3 பேரை வந்து அள வச்சாலோ இல்லை நிலைக்குலைய வச்சாலோ இல்லை பொறுமையை இழக்க செஞ்சாலோ இவங்க வந்து அந்த ஹார்ட்டை வந்து பறிக்கலாம். அவங்கள்ட்ட 3 ஹார்ட் கொடுக்கப்படுமா. அந்த ஹார்ட்டை பறித்து யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு ஏஞ்சலையும் வந்து அட் அ டயத்தில் 3 ஏஞ்சலையும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒவ்வொருத்தவங்களா போங்க. அதே சமயம் அந்த 3 ஏஞ்சல் மட்டும்தான் இல்லை, மற்ற ஏஞ்சல்ஸையும் நம்ம வந்து செய்யலாம். பட் ஆனால் நம்ம சொல்லியிருக்க அந்த 3 ஏஞ்சல் நிலைக்குலைஞ்சா மட்டும்தான் ஹார்ட் கொடுக்கப்படுமா. மற்றவங்கலாம் வந்து அவங்க பொறுமை அவங்க ஸ்டேட்லேருந்து மாறினா அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டெவில்குள்ளேயே யார் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்கள தூக்கி ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஜெஃப்ரியை செலக்ட் பண்ணும்போது சாச்சனா வந்து ஜெஃப்ரி அம்மாவை பற்றி பேசினா ஜெஃப்ரிக்கு வந்து நிலை குலைஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா சாச்சனா. உடனே சொல்லும்போது உடனே அருண் உடனே அதை ஆரம்பிச்சிட்டாரு. பர்சனல்லாம் இதில் கொண்டு வரக்கூடாது, பர்சனல்லாம் கொண்டு வந்துட்டா நான் வேற மாதிரி ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே நோ பர்சனல்னு எல்லாரும் சொல்கிறாங்க, முத்து சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இல்லை நான் உனக்கு சொல்லலாமா, நான் இங்கே உள்ள எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ எதா இருந்தாலும் கேமாக விளையாடுங்க, டாஸ்காக விளையாடுங்க. அவர் தான் ஆரம்பிச்சிட்டாலே நிறுத்த மாட்டாரே, அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஜாக்லின் விடு யாரும் பர்சனல் போக மாட்டாங்கங்கிறாங்க, அவர் அமைதியாக மாட்டேங்கிறார். அப்புறம் தீபக் நான் அடுத்து படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கவும் தான் அவர் அமைதியானார். இந்த மாதிரி டெவில்ஸ் உலகம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது இப்போ.